விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் அர்ச்சகர்கள் மது போதையில் ஆபாச நடனமாடிய வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெண்களின் முகத்தில் விபூதி அடித்து விளையாடும் வீடியோவும் வெளியாகி உள்ளது. அர்ச்சகர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இந்த கைகளால் தான் விபூதி வாங்கி பூசிக்கொண்டோம், இந்த கைகளால் தான் குங்குமத்தை இட்டுக்கொண்டோம், இந்த கைகள் தான் நம்மை ஆசீர்வதித்தன. இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போதே பக்தர்கள் கூசி குறுகி போகும் மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இன்னார்தான் கருவறைக்குள் நுழைய வேண்டும் என விதிகளை வகுத்தவர்கள் அர்ச்சகர்களின் இந்த தகாத செயலுக்கு என்ன சொல்ல போகிறார்கள்? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஒவ்வொரு பங்குனி மாதமும் பூக்குடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். 50,000க்கு மேற்பட்டோர்கள் பங்கேற்பதுடன் ஏராளமானோர் விரதமிருந்து பூக்குடி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனையும் செலுத்துவார்கள். மேலும் முக்கிய நாட்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருவிளக்கு பூஜையும் செய்து வழிபடுவார்கள். அது மட்டுமன்றி தினந்தோறும் ஏராளமான பெண்கள் பெரிய மாரியம்மனை தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். இந்த நிலையில் இந்த கோயிலில் பெரிய மாரியம்மனுக்கு பூஜை மற்றும் அர்ச்சனை செய்யும் சில அர்ச்சகர்கள் அரை நிர்மாண கோலத்தில் ஆபாச நடனமாடும் காட்சிகள் வெளியாகி முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அவர்கள் மதுபோதையில் அட்டூழியம் செய்வதும் கோயிலுக்கு வரும் பெண் பக்தர்களின் முகத்தில் விபூதியை அடித்து அத்துமீறி நடந்து கொள்வதும் அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. பக்தர்கள் பலரும் கடவுளின் அருகில் வைத்து பயபக்தியுடன் பார்க்கப்படும் அர்ச்சகர்கள் பருத்தி வீரன் பாடலை ஓடவிட்டு முகம் சுளிக்க வைத்த ஆபாச நடனத்தை பார்த்த மக்கள் கடும் அதிர்ச்சியில் உறைந்துதான் போய்விட்டார்கள். இவர்களிடம் சென்றா விபூதியும் பிரசாதமும் வாங்கிக் கொண்டோம் என மன உளைச்சலுக்கே ஆளாகிவிட்டனர். ஒழுக்கத்தின் அடையாளமாக இருக்க வேண்டிய அர்ச்சகர்களின் இந்த கண்கூசும் செயலை கண்டு பக்தர்கள் விரக்தி அடைந்து விட்டனர். இனி எந்த அர்ச்சகரை நம்பி கோயிலுக்கு செல்வது? யாரை பார்த்தாலும் இவர்கள் தானே ஞாபகத்துக்கு வேறு வருகிறார்கள் என வெதும்புகின்றனர். வரும் ஜூலை 2ஆம் தேதி பெரிய மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள சமயத்தில் இந்த கோயிலின் அர்ச்சகர்கள் செய்யும் அட்டூழியம் வெளியாகி பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் மத்தியில் கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஆபாச வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வந்த நிலையில் பெரிய மாரியம்மன் கோயில் உதவி அர்ச்சகர் கோமதி விநாயகத்தை பணியிடை நீக்கம் செய்து கோயில் செயல் அலுவலர் சக்கரையம்மாள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தற்காலிக உதவி அர்ச்சகர்கள் வினோத், கணேசன் உள்ளிட்ட 3 பேரையும் இனிமேல் பெரிய மாரியம்மன் கோயிலில் பூஜை செய்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட தடை விதித்தும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். கோயில் அர்ச்சகர்களின் ஆபாச வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் 3 அர்ச்சகர்கள் மீதும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.